இன்றைக்கும் நிறைய அந்த ஜோசிய சேனல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இது பாவஜாலகம், முன்னோர்கள் செய்த வினையால் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, இதனால் இது அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் முன்னோர்களுடைய செல்ஸு தான் நமக்குள்ளேயும் இருக்குது. அதாவது 7 ஜென்மங்கள்னு சொல்கிறோம். 7 ஜென்மத்துக்கு தான் நம்ம திதியோ ஏதோ கொடுக்குறோம். அப்போ அவங்களுடைய இதெல்லாம் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குன்றது தான் அர்த்தம். அப்படி பார்க்க போனால் சில வீடுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே வரும். அதாவது அம்மா அப்பா நல்லா வாழ்ந்துருக்க மாட்டாங்க, ஒருத்தரோட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க, அடிதடியோ இல்லை அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் எடுத்திருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி போய் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விழுறாங்க. இதில் நம்ம பிரேக் பண்ணி அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஹீல் பண்ணலை அப்படின்னா வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு படிப்பினை. நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே படிக்கிறதுக்கு தான் இல்லையா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு பிரேக் பண்ணுறது தான் நம்மளோட